சில பேர் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டெய்லி அஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஜேர்னலிங் பண்ணுவாங்க. ஆனாலும் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த பிரபஞ்சம் நான் என்ன செய்த தான் நினச்சது தரும் அப்படின்ட்டு ஒரு பெரிய டவுட் இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத விட எவ்வளோ கரெக்டாக செய்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் எப்படி கரெக்டாக பண்ணுறது, எந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் பிலீவ் யூனிவர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வரும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய எண்ணங்கள். ஏன்னா நம்ம எண்ணங்களை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ மாறுதுன்னு நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு நாளில் நம்ம மைண்டில் வர 60,000 எண்ணங்களில் 80% நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்கும். ஒருவேளை அப்படி நடந்தால் என்ன பண்ணுறது, இப்படி நடந்தால் என்ன பண்ணுறதுன்னு பய உணர்வும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை நம்ம மாற்றக்கூடிய ஒரே வழி அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். சொற்களுக்கு ரொம்ப அதிகமாக பவர் இருக்குன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை உங்களால் முடியும்னு மற்றவங்க சொல்கிறத காட்டிலும் உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பினா அந்த மாற்றம் ரொம்ப பெரிய மாற்றமாக இருக்கும். நண்பன் படத்தில் விஜய் சொல்கிற ஆல் இஸ் வெல் அப்படின்றது கூட ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான். உங்கள் மைண்டை கஷ்டமான சூழலில் அமைதிப்படுத்துகிற ஒரு அஃபர்மேஷன். ஏன் சில நேரங்களில் நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வேலை செய்ய மாட்டேங்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் கம்மிங் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். இது ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு யானையை செயினில் நல்லா கட்டி வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அதால் போக முடியாது. ஆனால் அதுவே வளர்ந்த பிறகும் அது என்ன நினச்சிக்கும், சரி இதிலிருந்து நம்மளால் போக முடியாதுன்னு நினச்சிட்டு அப்படியே இருக்கும். ஆனால் அதோட உண்மையான பலம் என்னன்னு நமக்கு தெரியும். நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததால் ஈஸியாக வெளியில் வரக்கூடிய செயினில் இருந்து வராமல் அப்படியே வாழ்க்கையை அங்கேயே ஓட்டிடும். இதே மாதிரி தான் நமக்கும் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கு காரணம் எதுவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் வாழ்ந்த சூழல், இல்லாட்டா வளர்ந்த சூழல், இல்லாட்டி எப்போவோ நடந்த ஒரு விஷயம் உங்களை பாதிச்சு, சரி நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு சொல்லியிருப்பீங்க. அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை நீங்கள் உடைக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது. இப்படி பண்ணுறதால உங்களுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கிற லிமிட்டிங் பிலீஃப்ஸும் குறையும். கடந்த காலத்தில் நடந்த கெட்ட விஷயங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ் அண்ட் எதிர்காலத்தை பற்றிய உங்களுடைய பயம், இது எல்லாத்தையுமே அஃபர்மேஷன்ஸ் குறைக்க உதவும். நல்ல வார்த்தைகள் கேட்டால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண தியரியும் கூட. ரெண்டாவது விஷயம் நெகட்டிவ் பிலீஃப்ஸ். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பய உணர்வு இருக்கும். அதுவும் அதில் இருக்கிற ரிஸ்க்கை ஓவர் இமேஜின் பண்ணிப்பீங்க. இது எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸில் நடக்கிற விஷயங்கள். இது திரும்ப திரும்ப நெகட்டிவ் பிலீஃப்ஸை தான் உங்களுக்கு கொண்டு வரும். இதனாலேயே நீங்கள் உங்களுக்குள்ளேயே நான் லக் இல்லாத பர்சன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிப்பீங்க. எப்போ பாரு இப்படி ஒரு நெகட்டிவான ரெக்கார்டை உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் அது ஒரு நெகட்டிவ் பேட்டர்னை தான் ஃபார்ம் பண்ணும். இப்படி நீங்கள் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிற நெகட்டிவ் பேட்டர்னை அஃபர்மேஷன்ஸ் மூலமாக சரி பண்ணலாம். ஆனால் இதுவுமே எந்த அளவுக்கு உங்கள் நெகட்டிவிட்டி ஆழமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் அஃபர்மேஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை கைவிட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த மாதிரியான நெகட்டிவ் பிலீஃப்ஸ் தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸை குறைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மூணாவது விஷயம் செட்டிங் அன்பிலீவபிள் டார்கெட். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கான்ஷியஸ் மைண்டு ஒரு கேட் மாதிரின்னு எல்லாருக்குமே தெரியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, அப்போ போய் நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அஃபர்மேஷன் சொன்னாவோ, இல்லை வேறு ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் மூலமாக நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் நம்மளே கடனில் இருக்கோம், அப்புறம் எப்படி நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்ட்டு நீங்கள் நெகட்டிவாக நினச்சா அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை ரீச் பண்ணாது. அப்போது இந்த மாதிரி சூழலில் எப்படி அஃபர்மேஷன் சொல்லணும்னா, என்னிடம் பணம் மேல் மேலும் பெருகி கொண்டே போகிறது, என்னோட கடன் சுமை எல்லாமே குறைஞ்சு நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்களே உங்களுக்கு நம்புற மாதிரியான ஒரு அஃபர்மேஷனை சொல்லுங்கள். அது நம்பகத்தன்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் உங்களால் நீங்கள் சொல்கிற அஃபர்மேஷனை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி அப்படி ஒரு அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணி சொல்லுங்கள். நாலாவது விஷயம் இன்கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் நமக்கு முழுசாக அதோட பலன் கிடைக்கும், அதாவது ரிப்பிட்டேஷன். ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் சொன்னாலே போதும், அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பேர் தான் ரிப்பிட்டேஷன். நிறைய பேர் காரோ இல்லை வண்டியோ ஓட்ட கற்றுருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு தொடர்ந்து ஓட்டாமல் இருந்ததால் நீங்கள் கற்றுட்டு நல்லா ஓட்டினதும் மறந்து போயிருக்கும். அது மாதிரி ஒரு புது விஷயம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான அஃபர்மேஷன்ஸையோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸையோ நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரணும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பண்ணிவிட்டு இல்லைனா எப்போ தோணுதோ அப்போ மட்டும் பண்ணிட்டு விட்டால் அது வேலை செய்யாது. ஸோ தொடர்ந்து உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை உங்கள் கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க.
அஞ்சாவது விஷயம் நாட் பீயிங் ஸ்பெசிஃபிக். கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கெயின் ஆனதும் உங்கள் கோலில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 6 மாதத்தில் 2 லட்சம் ரூபாய் வேணும்னா 2 லட்சம் ரூபாய் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக பணத்தை நீங்கள் அஃபர்மேஷன்ஸில் சொல்லணும். எனக்கு பணம் வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட கோலை நோக்கி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை வேலை செய்ய வைக்கும். 6வது விஷயம் நாட் டேக்கிங் ஆக்ஷன். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் வேலை செய்யாமல் போகிறதுக்கு இதுதான் ஒரு ரொம்ப முக்கியமான பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் எதுவுமே பண்ண வேணாம், எல்லாம் தானாக நடக்கும், இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சா ஒன்றும் நடக்காது. உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்ஷனை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். 7வது விஷயம் யூசிங் ராங் அஃபர்மேஷன்ஸ் ஆர் டென்சஸ். எப்போவுமே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்னாலும் சரி இல்லை அஃபர்மேஷன்ஸ்னாலும் சரி எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது நிகழ்காலத்தில் தான் எல்லாத்தையுமே சொல்லணும் இல்லாட்டி எழுதணும். நீங்கள் அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனசுக்கு அந்த உணர்வு போய் சேரும். ஏன்னா உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் நினைக்கிறது நிஜமாலே நடக்குதா இல்லை அது ஒரு கற்பனையா அப்படின்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே உணர்வுகள் மட்டும்தான். அது வச்சு தான் உங்கள் ஆள் மனசு செயல்படும். 8வது விஷயம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். எப்போவுமே நம்ம எல்லாரும் பண்ணுற பொதுவான தப்பு என்னென்னா, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆசைகளை கேட்கும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறத விட என்ன வேணாம் அப்படின்னு சொல்கிறதுல தான் ரொம்ப குறியாக இருப்போம். உதாரணத்துக்கு நான் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதில் ஃபெயில் அப்படின்ற வேர்டு வந்து நெகட்டிவ். அதுக்கு பதிலாக நான் எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள் உங்கள் அஃபர்மேஷன்ஸில். 9வது விஷயம் ஃபீலிங்ஸ். மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடில் வர எந்த ப்ராக்டிஸ்க்குமே ஃபீலிங்ஸோட பண்ணுறது ரொம்ப முக்கியம். லா ஆஃப் அட்ராக்ஷனாலே உணர்வுகள் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணினாலும் அது ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் கான்ஷியஸ் மைண்டு முழிச்சிட்டு இருக்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு தூங்கிட்டு இருக்கும். உங்கள் கான்ஷியஸ் மைண்டு தூங்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் காலையில் எழுந்த உடனேயும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் இல்லாட்டினா மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது see it frequently. நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணினாலும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அடிக்கடி நீங்களே உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்கள் மேனிஃபெஸ்டேஷனை ஒரு பிக்சராகவோ இல்லை லெட்டர்ஸாவோ எழுதி கூடவே வச்சுக்கோங்க. அது நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் சேரும். உங்களுக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீலிங் வரும். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன 10 விஷயமும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள். இதில் சில விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் புதுசாக கூட இருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள், நல்ல மாற்றம் வரும். நம்ம சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட மற்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு வேறு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே.